சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பயணப்பதிவு தான். லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறது வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் நம்ம குஜராத்தில் இந்த கட்ச் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த டோலாவீரா கிட்டே போயாச்சு. அந்த டோலாவீராவில் இந்த ஒரு இடம் இந்த கோயிலை காமிச்சு அந்த இடத்துல இந்த மணல் திட்டு தெரியுது பாருங்கள். அந்த மணல் திட்டுக்கு பின்னாடி தான் வந்து பாகிஸ்தான், அங்கே தான் பாகிஸ்தான் பார்டருன்றதை காமிச்சாங்க. இந்த இடத்துல வந்து உப்பு ஏரி தான், சன்செட் சூப்பராக இருந்துச்சு. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த அந்த ரெசார்ட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். காலையில் நல்ல வெயில் அடிச்சிச்சு டோலாவீராவில். நைட்டெல்லாம் குளிருது. காலையில் ஒரு 7-8 மணிக்கு மேலே செம வெயில். இது வந்து ராஜ்வாடி சூட்டுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு பின்னாடி தான் வந்து அந்த தெலுங்கு மூவி ஒன்று எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. மகதீரா அப்படிங்கிற தெலுங்கு மூவி வந்து இந்த உப்பு ஏரியில் தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம் தங்கியிருந்த இடம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். இது 7500 இருக்குது நான் சீசன் டைமில். சீசன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 8500 இருக்குது. நீங்கள் எப்போ வந்தாலுமே இந்த இடத்துல உப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈவன் எந்த வெயில் மழை இல்லாத சீசனில் எப்போ வந்தாலுமே உப்பு சால்ட் லேக் அப்படியே பார்த்தா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ரோட் டு ஹெவன் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க வெயில் காலத்தில். இங்கே அங்கங்கே இந்த மாதிரி கைத்துக்கட்டில் போட்டிருந்தாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஃபேமிலியாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் எங்களுக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தந்தாங்க. டே 2 மார்னிங் வந்து டோலாவீராவில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ரெசார்ட்டில் எங்களுக்கு டோக்லா, தெப்லா, அப்புறம் தயிர், ஊறுகாய் இது எல்லாமே தந்தாங்க. இது எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் அந்த மியூசியம் பார்க்க புறப்பட்டுட்டோம். இந்த மியூசியமில் ரொம்ப பழமையான பொருட்கள், அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மக்கள் எல்லாம் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. அந்த கதை, அந்த வரலாறு எல்லாமே சொன்னாங்க. இந்தியா மேப்பில் ஒரு பக்கமாக இருக்கிற குஜராத்து, கட்ச் இது எல்லாமே எங்களுக்கு காமிச்சாங்க அந்த மியூசியமில். டோலாவீரா எங்கே இருக்குது, மேலேருந்து அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்து கீழே இறங்கி வந்துச்சா இல்லை இது வந்து எப்படி இருக்குன்றத தெரியல. மேலே இருந்தது ஹரப்பா மொகஞ்சிதரோ, அங்கேருந்து எப்படி இது வந்திருக்குன்றதும் தெரியல. அவங்க ஹிந்தியில் தான் நிறையா சொன்னாங்க, அதனால கொஞ்சம் புரியல. இங்கிலீஷில் இருக்கிறத வச்சு நாங்களாம் புரிஞ்சுக்கிட்டோம். அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த காலாதுங்கர்ன்ற ஒரு இடத்துக்கு வந்தோம். இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஹில்ஸு. இதில் வந்து கார் வந்து இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். இது கார் ஒரு இடத்துல நின்னால் நியூட்ரலில் இருந்தால் மேட்டில் வந்து தானாக பின்னாடி ஏறுது. அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அது மேக்னெட்டிக் ஹில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேக்னெட் அதிகமாக இருக்கிறதுனால. இந்த கோயிலில் வந்து 3 முகங்கள் இருக்குது. இந்த ஊரில் எல்லா கோயில்லையுமே பிரம்மா, விஷ்ணு, சிவன் போல் 3 முகங்கள் இருக்குது இந்த காலாடங்கரில். இந்த கோயிலில் சாமியை பார்த்துட்டு அப்படியே ஒரு குட்டி ட்ரெக்கு போய் அப்படியே அங்கே டெலஸ்கோப் அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க, பைனாக்குலரு, அந்த வியூவெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பைனாக்குலர் வச்சு காமிச்சாங்க. இந்த லாஸ்ட்டில் ஒரு அயன் பாலம், இரும்பு பாலம் தெரியுது. அந்த இரும்பு பாலத்துலேருந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டர் 60 கிலோமீட்டருன்னு காமிச்சாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறமா வந்து இந்த நகரத்தோட கடைசி வில்லேஜ் காமிச்சாங்க. அப்புறம் மிலிட்ரி ட்ரைனிங் பாயிண்ட் காமிச்சாங்க. அப்புறம் இன்னும் 2-3 இடம் காமிச்சாங்க. மொத்தமாக 5 இடம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு வந்துவிட்டோம். லஞ்சு சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு சின்ன வீடு மாதிரி சின்னதாக தான் இருந்துச்சு. 150 ரூபா தான் ஒரு சாப்பாடு. குஜராத்தி தாலி சும்மா சூப்பராக
அல்டிமேட்டாக தரமாக இருந்துச்சு. நம்ம ஊர் அந்த குழலப்பழத்துலேருந்து அந்த மிக்சர், அந்த காரா சேவ்லேருந்து அந்த கேசரியிலேருந்து எல்லாமே நம்ம சவுத் இந்தியாவும் நார்த் இந்தியாவும் கலந்த ஒரு ஃப்யூஷன் ஃபுட்டாக இருந்துச்சு. இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப குச்சி குச்சியாக இல்லாமல் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் குழஞ்சிருந்தது. அதுதான் ஒரு பெனிஃபிட்டாக இருந்தது. இங்கே இந்த லஞ்சு மொத்தத்தில் நாங்கள் வந்து இந்த போன நாளில் இந்த ஒரு திருப்திகரமான லஞ்சு சாப்பிட்டது இந்த நாள் தான் சொல்லலாம். இந்த லஞ்சோட ஓவர் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். லஞ்சில் எல்லாமே பஃபே தான், அதனால் நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் தான் நாங்கள் தங்க போகிற அந்த டென்ட் சிட்டி பக்கத்தில் ஒயிட் ரன் ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து கிட்டத்தட்ட 7,500 8,000 ரூபாய் கிட்ட. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அந்த பேசிக் ஆக்சசரிஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பாத்ரூமு, சிங்க்கு, அப்புறம் இந்த மாதிரி கெட்டில், இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு ஈவினிங் 4:30க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் ஒருத்தருக்கு 100 ரூபீஸ் டிக்கெட் கொடுத்து ஒயிட் டெசர்ட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க. இதில் ஒரு பெரிய ஃபார்ம் ஃபில் பண்ணி க்யூ நின்று அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸுங்க. இது கண்டிப்பாக நீங்கள் இப்போ முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒயிட் டெசர்ட் போகணும்னா டேரெக்டாக போக முடியாது. இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு தான் போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 1 கிலோமீட்டரில் அந்த பஸ்ஸை நிறுத்திடுறாங்க. கொஞ்சம் தூரம் போய் அங்கேருந்து இன்னொரு பஸ் மாதிரி போக வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஏன்னா இப்போ கொஞ்சம் நாங்கள் போகிற டைமில் டிசம்பருன்றதுனால ஃபுல்லாக ஒயிட் டெசர்ட் ஃபார்ம் ஆகாததுனால அது கொஞ்சம் 2 பஸ் மாறி போக வேண்டியதாக இருக்குது. சில டைமில் ஒரு இது கூட போய்க்கலாம். வழியில் கேமல் ரைட்ஸு அதெல்லாம் இருக்குது. அங்கங்கே நம்ம கேமல் ரைட்ஸ் கூட போய்க்கலாம். ஃபைனலி மை ட்ரீம் டெஸ்டினேஷன் வந்தாச்சு. இது வரத்துக்காக தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக ரன் ஆஃப் கட்ச் ரன் உற்சவ் போகணுன்னு நான் ரொம்ப நாளாக இயங்கிட்டு இருந்த ஒரு இடம். ஃபைனலி மை ட்ரீம் பிளேஸ் வந்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா கூட்டமாக இருந்தாங்க. கொஞ்சம் எவ்வளோ தூரம் உள்ளே நடக்க பார்த்திங்கன்னா சால்ட் டெசர்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் ஈரம் இருந்துச்சு இங்கே வெளியில். உள்ளே போக பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே காஞ்சி போய் கிடந்துச்சு. இது வெறும் உப்பு தான், நம்ம சோடியம் குளோரைடு தான். இந்த டெசர்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சால்ட் டெசர்ட்டில் நம்ம சாப்பிட்ற உப்பு தான் இருந்துச்சு. இங்கே போய் நாங்கள் நிறைய ரீல்ஸ் எடுத்தோம். ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சன்செட் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த இடம் வந்து நம்ம ஃபேமிலியோடு வரத்துக்கு ரொம்ப தரமான பிளேஸ். பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் அவ்வளோ நல்லா இருக்குன்றாங்க இந்த இடம். நாங்கள் வந்தது பௌர்ணமி டைம் இல்லை. பௌர்ணமி டைமில் போனால் சீசனல் டைம் எல்லாமே டபுள் சார்ஜு அப்படின்றதுனால நாங்கள் வந்து இது பண்ணோம். நீங்கள் வந்து 10 சிட்டியில் நான் வந்து தயவுசெய்து அட்வைசபிள் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் தனியாக இது ஹாலிடே பேக்கேஜ் எடுங்க. இல்லாட்டி இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கனாலே இந்த இடம் பார்த்துட்டு வெளியில் வந்தீங்கனாலே நிறைய ஹோம் ஸ்டே சொல்கிறாங்க. 5,000 ரூபாய் 3,000 ரூபாயிலேருந்து இருக்குது. அந்த ஹோம் ஸ்டே கூட நம்ம எடுத்துக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த இடத்துக்கு வரணும்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேரெக்டாக பஸ் இருக்குன்றாங்க. ஆக்சுவலாக பூஜ்லேருந்து இந்த இடத்துக்கு வந்து பஸ் இருக்குது. டோலாவிராக்கு கிடையாது. அதனால் இங்கே வந்து நம்ம நார்மல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இங்கே வந்துட்டு இங்கே மற்றும் பார்த்துட்டு போகலாம். இங்கேருந்து அப்படியே டோலாவிரா வேணும்னா கூட டோலாவிரா பார்த்துட்டு போகலாம். இதெல்லாம் சின்ன இன்ஃபர்மேஷன்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்குது. இதெல்லாம் காமிச்சேன் பாருங்கள். சன்செட் சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரன் உற்சவ் ஃபெஸ்டிவல் ஷாப்பிங் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Singapore. Bye.